வாழை மரம். இந்த வாழை மரம்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாழை மரத்த நம்ம வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். திருமணத்துக்கு பயன்படுத்துவோம். எல்லா கோயில் விசேஷங்களுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா, இது முழுக்க முழுக்க எனது பெரியோர்கள், அதாவது என்னுடைய குருமார்கள் எனக்கு சொன்னது. இது எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க அப்படின்றது தெரியாது. ஆனா, நான் கண்டிப்பா இத இங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவங்க சொன்னதுல எனக்கு உடன்பாடு இருந்தது. அதனால நான் இந்த விஷயத்த வந்து இங்க பதிவு பண்றேன். இப்ப அது வாழை மரத்த வந்து குலையோட இருக்கக்கூடிய வாழை மரத்த நாம வெட்டி எடுத்துட்டு வந்து, நாம வந்து திருமணத்துக்கோ அல்லது நல்ல காரியங்களுக்கோ நம்ம வீட்டு வாசல்ல அல்லது கோபுர வாசல்ல நாம வந்து கட்டுறோம். கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் அப்படின்றது இப்போ வந்து நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தருக்கு ஒரு திருமணம் தடை இருக்கு. அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்றாங்க, உங்களுக்கு முதல் தாரம் நிக்காது. 2வது தாரம் தான் அமையும் அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த வாழை மரத்த வெட்டுவாங்க. ஏன்னா, ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்துட்டாரு. அது அந்த வாழை மரத்த வெட்டினதும் அந்த முதல் தாரம் இல்ல. அதனால 2வது தாரமா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா அது நிலைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் வச்சு அந்த பரிகாரத்த வந்து செய்வாங்க. அப்ப நம்ம அந்த வாழை மரத்த என்னவா பார்க்குறோம்? ஒரு பெண்ணா பார்க்குறோம். நிறைந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சமமானது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாழை மரத்த நம்ம வெட்டி எடுத்துட்டு வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறது கண்டிப்பாக கூடவே கூடாது. இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு ஒரு முதல்ல ஒருத்தர் வந்து கன்சீவ் ஆகுறாங்க. அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வாந்திய எடுத்துட்டு போய் அந்த காலத்தில நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருப்போம். அவங்களோட வாந்திய கொண்டு போய் அவங்க வந்து வாழை மரத்தில தான் அவங்க கொட்டுவாங்க. ஏன்னா, வாழையடி வாழையா அந்த குடும்பம் தழைக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்போது குலை தள்ளாத, அதாவது குலையோட இருக்கக்கூடிய அந்த வாழை மரத்த வெட்டி இனி யாரும் வந்து வீடுகள்ல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கோ, இல்ல கோயில்கள் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கோ குலையோட வெட்டி எடுத்துட்டு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.